வெண்முரசு. சொல்வடர்காடு 24. பின்மழைச் சாரலில் நனைந்தவர்களாக அவர்கள் தைத்திரியக் காட்டுக்குள் சென்றார்கள். தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. இரவில் பல இடங்களில் மரங்களுக்கு அடியிலும் குகைகளிலும் தங்கினர். பின்னர் பீமன் இலைகளைக் கோட்டை மழை காக்கும் தழையாடை ஒன்றை அமைத்தான். கமுகுப்பாளைகளைக் கொண்டு வந்து வெட்டிப் பின்னி குடைகளை செய்தான். வாசிப்பது சந்தீப். மழைக்குள் ஒடுங்கியபடி தழையாடையும் குடையுமாக அவர்கள் சென்றபோது குளிரில் மகிழ்ந்து நின்றிருந்த யானை நெறிகள் திரும்பி நோக்கி துதி நீட்டி மெல்ல பிளிரின. விழிகளுக்குத் தென்படாத மானுடரை மணம் பெற்ற பெருங்களிறு ஒன்று காதுகளை முன்கோட்டை விரைந்த அடி எடுத்து வைத்து பெருவயிறு அதிர முன்னால் ஓடி வந்தது. பீமன் அதற்கு எதிர்குரலெடுத்ததும் பின்வாங்கி துதி தாழ்த்தி ஐயத்துடன் நின்றது. தைத்திரியக் காட்டின் நுழைவெல்லையாக அமைந்த பாதை முகப்பில் இருந்த கரிய உருளைப் பாறையில் வழித்துணை தெய்வமான பூஷன் 4 முகங்களும் 4 கைகளும் கைகளில் வேலும் மதுக்குடுவையும் கயிறும் அருளும் விரல்களுமாக செதுக்கப்பட்டிருந்தான். அதற்குக் கீழிருந்து தொன்மையான குறிகளை நோக்கிய தருமன், இங்கிருந்து 8 தொலைவில் 2 குன்றுகளுக்கு நடுவில் என்றார். தொன்மையான கல்விநிலை. இங்கு வேதங்களுக்கு 4 வைப்பு முறைகளை முனிவர்கள் உருவாக்கினர் என்பார்கள். குருகுலத்திற்கு அருகே ஓர் ஆறு ஓடுகிறது. அதற்கு வாஜி என்று பெயர். காட்டுக்குள் அவர்கள் நுழைந்தபோது மழை நின்று காற்று சுழன்றடிக்கத் தொடங்கியது. அவர்களின் தழையாடையும் பாளைக்குடையும் பறந்து அகன்றன. பின்னர் இலைகளிலிருந்து தெரித்த நீரால் முழுக்க நனைந்தார்கள். தைத்திரியக் கல்விநிலை தொலைவிலேயே தேன்மெழுகு பூசப்பட்ட மரப்பட்டை கூரையிடப்பட்ட குடில்களின் தொகையாக தெரியத் தொடங்கியது. தொலைவிலிருந்து அதை காண்பதற்காக 4 உயர்ந்த தூண்களின் மேல் பரணமைத்து அங்கே 4 திசைகளுக்கும் தெரியும்படி பெரிய நெய்யகல் விளக்கை எரிய வைத்திருந்தனர். அதைப் புறக்கும் காவலர்களாக இருமானவர் அங்கே அமர்ந்திருந்தனர். செந்நிற ஒளி சூழப் பொழிந்து மென்மழைச்சாரலுக்குள் கசிந்து பரவியிருந்தது. கூரைகள் நீர்வழிய கருமை கொண்டு கூம்பு வடிவப் பாறைக் கூட்டங்கள் போல் தெரிந்தன. அவர்களை எதிர்கொண்டழைத்து முதிய மாணவர்கள் 3 முகமனுரைத்து விருந்தினர் குடில்களுக்கு கொண்டு சென்றனர். இரும்புக் குடுவைகளில் கனலிட்டு வைத்திருந்தமையால் மென்வெம்மையுடன் அறைகள் அவர்களை அணைத்துக் கொண்டன. வெம்மையை உணர்ந்ததுமே பசிக்கத் தொடங்கியது. அவர்கள் அருகே இருந்த வாஜி ஆற்றின் வளைவில் இருந்த மரத்தாலான படித்துறையில் இறங்கி நீராடினர். மீண்டு வந்து புதிய மரவொரியாடைகள் அணிந்து சூடான பால்கஞ்சியும் சுட்டு தேன் சேர்த்த பழங்களும் உண்டனர். தங்களை இன்று மாலை ஆசிரியர் சொல்லவையில் சந்திப்பார், அரசே என்றான் மாணவன். இங்கு எங்கள் அமைச்சரும் ஆசிரியரும் சிறிய தந்தையுமான விதுரர் இருப்பதாக சொல்லப்பட்டோம். முடிந்த விரைவில் அவரைச் சென்று பார்க்க விழைகிறோம் என்றார் தருமன். அவர் இங்கு வந்து 2 மாதங்களாகின்றன. அவர் வருகையை எவருக்கும் அறிவிக்கலாகாதென்று சொன்னார். வந்த நாள் முதல் அங்கே வாஜியின் கரையிலிருக்கும் மரச்செருவில் கட்டப்பட்டுள்ள பழைய குடிலில் தனித்து வாழ்கிறார். இங்கு வேதநிலைக்கோ சொற்களத்திற்கோ வருவதில்லை. உணவு மட்டும் இங்கிருந்து செல்கிறது. அவரை பிறர் பார்ப்பதே அரிதாகிவிட்டது. அவர் உடல்நிலை சீராக உள்ளதா என்பதற்கு உணவு கொண்டு செல்பவன் வந்து சொல்வதே ஆதாரமாக கொள்ளப்படுகிறது என்றான் மாணவன். உணவுண்கிறாரா என்று தருமன் கேட்டார். ஆம், மிகக் குறைவாக. நாளில் 1 பொழுதுக்கு மட்டும் என்றான் மாணவன். நான் அவரை பார்க்க விழைவதை சென்று சொல்க. அவருக்காக இங்கு காத்திருக்கிறோம். அவரை சந்தித்த பின்னரே மீள்வோம் என்றார் தருமன். ஆம் என்று தலைவணங்கி மாணவன் மீண்டான். தருமன் பெருமூச்சுடன் தன் குடிலுக்குள் சென்று அங்கிருந்த மரப்பிடத்தில் அமர்ந்தார். மழை மீண்டும் தொடங்கிய ஓசை கேட்டது. தொலைவில் ஏதோ கன்று ஓசையிட்டது. மணிகள் ஓசையிட பசுக்கள் நீர்ப்படலத்துக்கு அப்பால் நிறையாக சென்றன. அடுமனை புகையை நீர்ச்சரடுகள் அரைந்து நிலம் நோக்கி பரப்பின. வேகும் கிழங்கின் மணம். மாவு அப்பமாக உருக்கொள்வதன் மணம். நகுலன் ஈச்சு ஒலையால் செய்யப்பட்டு தேன்மெழுகு பூசப்பட்ட தலைக்குடையைச் சூடி சற்று முன்குனிந்து வந்தான். அதைக் கழற்றி அருகே வைத்துவிட்டு வந்து 2 இளைய மாணவர்களுடன் சென்று தொலைவில் நின்று அமைச்சரைப் பார்த்தேன். மூத்தவரே, மிக மெலிந்திருக்கிறார்.
தாடியிலும் குழலிலும் முடி பெருமளவுக்கு உதிர்ந்திருக்கிறது. ஆனால் நடமாடுகிறார். வெளியே சென்றபோது அவர் உடல் மெல்ல நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டேன் என்றான். நூலாகிறாரா என்றார் தருமன். இல்லை. அவரிடம் நூலேதுமில்லை என்றனர் என்றான் நகுலன். அவரிடம் அந்த அருமணி உள்ளது. அதை ஊழ்க்கப் பொருளெனக் கொண்டிருக்கிறார் என்கிறான் உணவளிப்பவன். தருமன் தலையசைத்து விழிதிருப்பிக் கொண்டார். மூத்தவர் வழக்கம் போல காட்டுக்குள் புகுந்துவிட்டார் என்றான் நகுலன். தருமன் மறுமொழி சொல்லவில்லை. விதுரரிடம் சென்று மூத்த மாணவன் வந்து அவர் எவரையும் பார்க்கும் நிலையில் இல்லை என்று சொல்லச் சொன்னார் அரசே என்றான். தருமன், நான் அவரை பார்க்காமல் இங்கிருந்து செல்லப் போவதில்லை என்று அறிவித்தீரா என்றார். ஆம் என்று அவன் சொன்னான். அவரை வணங்கி வாழ்த்து பெற்றுச் செல்லவே வந்தோம். ஒருமுறை நோக்கி மீள மட்டுமே ஒப்புதல் கோருகிறோம் என்று சொல்லி வருக என்றார் தருமன். அதற்கும் விதுரர் மறுத்துவிட்டதாக செய்தி வந்தது. அவர் இருக்கும் நிலையை புரிந்து கொள்ளும்படி கோரியிருக்கிறார் அரசே என்றான் மாணவன். காத்திருப்போம், நாம் இதற்கென்றே வந்தோம் என்றார் தருமன். நகுலன், அன்னை நம்மை அனுப்பினார்கள் என்று சொல்லச் சொன்னால் என்ன என்றான். ஆம், அப்படி செய்வோம் என தருமன் மாணவனை அழைக்க எழுந்தார். சகதேவன், மூத்தவரே, அவர் சந்திக்க மறுக்க முடியாத ஒருவர் திருபதிதான் என்றான். தருமன் கூர்ந்து நோக்க அவர் அதன்பின் அவளை சந்திக்கவே இல்லை. அவள் பார்க்க விழைவதாக சொல்லி அனுப்புவோம் என்றான். தருமன் ஆம் என்று தளர்ந்த குரலில் சொன்னார். திருப்பதியை சந்திக்க விதுரர் உடனே ஒப்புக்கொண்டார். திருப்பதியிடம் விதுரரை சந்திக்க வரும்படி நகுலன் சென்று சொன்னபோது முகத்தில் எந்த உணர்வும் தெரியாமல் அவள் கிளம்பினாள். அவர்கள் இளமழையில் குடைகளுடன் செடிகள் எல்லை மீறி மறைத்த காட்டுப்பாதையில் ஒருவர் பின் ஒருவராக முற்றிலும் தனித்துச் சென்றனர். விதுரரின் குடிலைக் கண்டதும் தருமன் தயங்கி நின்றார். திரும்பி திருப்பதியிடம் அவள் முதலில் செல்லும்படி கை காட்டினார். அவள் அதே பாவை முகத்துடன் முன்னால் சென்று கதவை மெல்ல தட்டினாள். மரப்பட்டை மென்கதவு குடுமியில் திருகி ஒலிக்க திறந்தது. வாயிலில் நின்ற விதுரர் அவளை எதிர்பார்த்திருந்தாலும் அதிர்ந்தார். அவர் கண்களுக்கு கீழே பட்டு திரைச்சுருக்க வளைவுகள் போல தொங்கிய மென்சதைகளில் ஒன்று அதிர்ந்தது. உதடுகள் ஓசையின்றி மெல்ல திறந்தன. பின்னர் நீர்ப்பாவை என கலைந்து வருக அரசி என்றார். அவள் உள்ளே நுழைந்ததும் தருமனை நோக்கி உள்ளே வரும்படி தலையசைத்தார். நால்வரும் உள்ளே சென்றனர். திருப்பதி தலை தாழ்த்தி விதுரரை வணங்கினாள். விதுரர் உள்ளம் அமைதியுறுக, விழைவது பெருக என அவளை வாழ்த்தினார். அவள் முகம் மாறுதலில்லாமல் இருந்தது. அவர் தொண்டைதான் சற்று இடறியது. தருமன் அவரை குனிந்து கால் தொட்டு சென்னி சூடினார். வெற்றி சூழ்க என அவர் தருமனை வாழ்த்தினார். அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் அவ்வாறே வாழ்த்து பெற்றபின் விரித்திட்ட ஈச்சைப்பாயில் அமர்ந்தனர். ஆடைகளின் ஓசைகள் மட்டும் கேட்டன. வெளியே மழை பெய்யும் ஒலி. நெடுந்தொலைவில் ஒரு பசுவின் அழைப்பு. அமைதியை கலைப்பதற்காக தருமன் அன்னையின் ஆணை பெற்று வந்தோம் தந்தையே என்றார். விதுரர் அதைக் கேட்டதாக தெரியவில்லை. அவர் திரும்பி திருப்பதியிடம் நான் ஒரு சொல்லும் உரைக்கத் தகுதி கொண்டவன் அல்லன் என்றார். உங்கள் கால்களில் தலை வைத்து மைந்தன் என நின்று பொறுத்தருளக் கோருவதன்றி நான் செய்யக்கூடுவதொன்றுமில்லை. அவள் ஒன்றும் சொல்லாமல் விழிசாய்த்து அமர்ந்திருந்தாள். ஒரு கணம் சினம் கொண்டு தருமனின் குருதி தலைக்குள் ஏறியது. அவர் பார்வையை திருப்பிக் கொண்டு இதழ்களை இறுக்கினார். அறவுணர்வென்பது ஒருவனின் தன்னியல்பாக உள்ளிருந்து எழவேண்டும் என்பதை அறிந்தேன் அரசி. அது விழைவு போல, அச்சம் போல, சினம் போல ஒன்றாக அவன் உள்ளமென்றான நெசவில் இருக்க வேண்டும். நூல்கள் அறமறிந்தோனுக்கு நம்பிக்கையையும் அறம்பிழைப்பவனுக்கு அதற்குரிய வழிகளையும் மட்டுமே அளிக்கின்றன. நடுவில் நின்றிருக்கும் என்னை போன்றவர்களுக்கு அவை ஐயங்களை மட்டுமே பெருக்குகின்றன. எவராக இருப்பினும் தன்னை பெருக்கி நேர் நின்று நோக்கும் தருணம் ஓர் இறப்பு. நான் இன்னமும் மீண்டு பிறக்கவில்லை என்றார் விதுரர். கைகூப்பி, நான் கற்ற நூல்களெல்லாம் உண்ணப்படாது அழகிய உணவு போல என் அறைக்குள் நிறைந்திருப்பதாக உணர்கிறேன்.
அவற்றை மறப்பதே என் தவம் என்று இங்கு வந்தேன் என்றார். அதற்கும் திருப்பதி மறுமொழி சொல்லப் போவதில்லை என தருமன் அறிந்தார். ஆனால் அவள் சொல்வதற்காக அவர் செவிகள் கூர்ந்தன. கணங்கள் எடை கொண்டு சரிந்தபின் அவள் மெல்ல தளர்ந்து மூச்செறிந்தாள். அவளுடைய சொல்லின்மையை உணர முடிந்தது. பிற அனைத்தையும் விட அந்த அமைதியே கொடிய படைக்கலம் என அறிந்திருக்கிறாள். இளம் வெள்ளாட்டை கால்களில் இடுக்கிக் கொண்டு காதுகளைப் பற்றி கழுத்தைத் தூக்கி மூச்சுக் குழாயை மெல்ல அறுக்கும் அடுமனைக் கொலைவல் போல அவள் அதை செய்கிறாள். உள்ளே ஏதோ ஒன்று மகிழ்கிறது. ஆம், ஐயமே இல்லை. அவளுக்குள் குடிகொள்ளும் அந்த அறியா தெய்வம் குருதிபலி கொள்ளும் தருணம் இது. அனைத்தையும் ஒரே கணத்தில் ஆடைகளின்றி நோக்கிவிட்டேன். இங்கு நிகழ்ப்பவை ஆற்றலின் மோதல்கள் மட்டுமே. ஆற்றல் என்பதோ மானுடரில் குடிகொள்ளும் குருதி பற்றும் விளைவுகளும் வஞ்சங்களும்தான். அந்த யானைப் போரில் முயல்களுக்கு பங்கேதுமில்லை. அதில் ஓர் இடம் பெறும் பொருட்டு உரைக்கும் வீண் சொற்களே அறநூல்கள் என்றார். கசந்த நகைப்புடன் அறத்தின் பொருட்டு எதையேனும் அடைந்தவன் அறிவுள்ளவன், இழந்தவன் பெருமூடன் என்றார். தருமன் மெல்ல அசைந்து, துயர் கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே. அஸ்தனபுரியில் நிகழ்ந்தவை அனைத்தையும் நானும் அறிவேன். பெரிய தந்தை மேல் தாங்கள் எவ்வகையிலும் சினம் கொள்ள வேண்டியதில்லை என்றார். சில நாட்களுக்கு முன் ஒரு செய்தி என என்னை புலரியில் எழுப்பியதுமே என் உள்ளத்தில் எழுந்த முதல் எண்ணம் என் முதல் மைந்தன் பிரதிவிந்தியனைப் பற்றியதே. அடுத்து தேவிகையின் மைந்தன் யதேயன். பின்னரே அனைத்தும். அது உயிரின் இயல்பு. மூத்த தந்தையார் தன் மைந்தரை நெஞ்சு சேர்க்கிறார் என்றால் அது இங்கு தந்தை என்றும் மைந்தர் என்றும் நிகழ்த்தும் வல்லமைகளின் விருப்பம் மட்டுமே. விதுரர், ஆம், நான் அதையெல்லாம் எண்ணாமலில்லை என்றார். தொடர்ந்து இங்கு வருகையில் என் மைந்தரைப் பற்றியே நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன். மைந்தரிலிருந்து தந்தையருக்கு விடுதலை இல்லை என்றார். தலையை அசைத்தபடி நான் எண்ணிக்கொண்டது என்னைப் பற்றி. இந்த விழிமுன் உண்மைகளுக்கு மேல் அமர்ந்து எதை இத்தனை நாள் பயின்றேன்? எதை நம்பி சொல்லாடினேன்? என் அடித்தளம் அசைந்துவிட்டது, மைந்தா. அதன்பின் நான் அங்கிருக்க முடியவில்லை. தருமன் இயல்பாக அஸ்வதந்தம் குறித்து கேட்க எண்ணி சொற்களை அடக்கிக் கொண்டார். விதுரர் அங்கிலாது எங்கோ சித்தத்தால் அலைந்து கொண்டிருந்தார். அவரிடம் தருமன் பேச வேண்டியதை முன்வைப்பதற்கான தருணமா அது என குழம்பி சகதேவனை பார்த்தார். சகதேவன் அதை உணர்ந்து, அமைச்சரே, கனியாது உதிர்வது வலிமிக்கது. நீங்கள் இன்னமும் அஸ்தின்புரியிலிருந்து விடுபடவில்லை என்றான். விதுரர் திடுக்கிட்டு நிமிர்ந்து நோக்க, அங்கிருந்து அஸ்வதந்தத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது அந்நகரும் மணிமுடியும் அனைத்தும்தான் என்றான். விதுரர் மெல்ல நடுங்கத் தொடங்கினார். அவர் வாய் சற்று திறந்தது. நேராகச் சொல்வதனால் என் மேல் சினங்கொள்ளலாகாது தாங்கள் என சகதேவன் சொன்னான். அனைத்து நடிப்புகளுக்கும் அடியில் இருந்து உண்மையைக் கண்டுகொண்டு உளமொழிந்து இங்கு வந்திருப்பதாக சொன்னீர்கள். அதுவும் ஒரு நடிப்பென்று அறியாமலா இருக்கிறீர்கள்? எத்தனை நடிப்புகளினூடாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? அறிந்தவர் என்று, ஏதுமறியாதவர் என்று, துயரமானவர், தனித்துவிடப்பட்டவர், புரிந்து கொள்ளப்படாதவர் என எத்தனை தோற்றங்கள். அமைச்சரே, எவரும் எவ்வுண்மையையும் முற்றிலும் புதிதெனக் காண்பதில்லை. தருமன் திகைப்புடன் கை நீட்டி ஏதோ சொல்ல முயல அவன் சொல்லட்டும் என விதுரர் கை காட்டினார். நீங்கள் அமைச்சர். நதி தேர்ந்த பாதை. அது சுழித்த இடம். அது தடம் மாற வேண்டுமென்றால் வானம் மன்னம் கருத வேண்டும். நீங்கள் அமைச்சர், பிறிதொருவரும் அல்ல, நெறிநூலர் அல்ல, முனிவரும் அல்ல. எது உங்கள் இடமோ அங்கு திரும்பிச் செல்லுங்கள். எங்கு பிறர் எவருமே அறியாமலிருந்தாலும் முற்றுமுழுதாக அமைவீர்களோ அங்கு சென்று அமர்க. அங்கே உங்கள் அகச்சான்று காட்டும் வழியில் செல்க. விழைவோ ஆணவமோ அச்சமோ வஞ்சமோ திசை திருப்பாமலிருந்தால் நீங்கள் இப்பிறவியில் சென்றடையக்கூடிய அனைத்தையும் அடைவீர்கள் என்றான் நகுலன். நான் நடிக்கிறேன் என்கிறாயா, மைந்தா என்று விதுரர் கேட்டார். அவர் குரலில் இருந்த தளர்வு தருமனை உளமுருகச் செய்தது. அவர் திரும்பி சகதேவனின் விழிகளுக்குள் நோக்கினார். அவன் ஐயமற்ற குரலில், இங்கிருக்கையில் நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக் கொண்டீர்கள்?
இங்கிருந்து வெளியே நோக்கும் கோணத்திலா அன்றி வெளியே இருந்து இங்கிருக்கும் உங்களை நீங்களே நோக்கும் கோணத்திலா என்றான். விதுரர் மறுமொழி சொல்லாமல் மெல்ல நடுங்கும் தலையுடன் அவனையே நோக்கினார். அங்கிருந்து நோக்கிக் கொண்டிருந்தீர்கள் அமைச்சரே. அதை இங்கு வரும் வழியிலேயே நான் உணர்ந்தேன். இங்கு ஒவ்வொரு பொருளும் அக்கோணத்தில் நோக்கி அமைக்கப்பட்டிருந்தன. உங்கள் கைகளுக்கு உள்ளம் சொன்னது அது. அமைச்சரே, உலகமுன் நடக்கும் உருக்கள் ஏதும் நமக்குரியவை அல்ல, அவை எதிர்மறை இன்பங்களை அன்றி எதையும் அளிப்பதில்லை என்றான் சகதேவன். ஆகவே கிளம்பிச் செல்லுங்கள். அஸ்தனபுரிக்கன்றி எங்கு சென்றாலும் நீங்கள் அயலவர். அமைச்சரை பீடத்திலன்றி எங்கமர்ந்தாலும் நீங்கள் நிலை கொள்ளப் போவதில்லை. அவர்களின் மூச்சுக்கள் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தன. முதலில் விதுரர் கலைந்தார். நன்று மைந்தா என்றும் நிலைமாறாத சொல் கொண்டவன் நீ. உன் சொற்கள் என் உள்ளத்தில் வளரட்டும் என்றார். சகதேவன் எழுந்து தலை வணங்கினான். பிறரும் எழுந்து கொண்டனர். தருமன் விதுரரிடம் விடை பெறுமுகமாக ஏதேனும் சொல்ல விழைந்தார். ஆனால் ஒரு சொல்லும் எழவில்லை. பெருமூச்சுடன் மீண்டும் ஒருமுறை தலைவணங்கி கொடியை எடுத்துக்கொண்டு இளமழை நின்றிருந்த சரள்கல் முற்றத்தை நோக்கி இறங்கிச் சென்றார். அரசே கேள், இக்ஷுவாகு குலத்தில் பிறந்த ஹரிச்சந்திரன் என்னும் அரசன் இருந்தான். 100 மனைவியரையும் 1000 களஞ்சியங்களையும் 1,00,000 ஆனலைகளையும் கொண்டு அவன் செழிப்புற்றிருந்தான் என்கின்றன நூல்கள். 100 மனைவியரும் கருவுராமை கண்டு உளம் வருந்தினான். தொல்புகழ் இக்ஷுவாகு குலம் வேருடன் அழியுமோ என கண்ணீர் விட்டான். அவன் அவைக்கு நாரத முனிவர் வந்தபோது அவர் தாழ்பணிந்து தனக்கு ஒரு வழி உரைக்கும்படி கோரினான். வருணனை போற்று. அனைவருக்கும் கனியும் அரசமைந்தனை அவன் அளிப்பான் என்று நாரதர் சொன்னார். வருணனுக்குரிய 7 வேள்விகளை ஹரிச்சந்திரன் செய்தான். முகில்கள் கூடி கருமை கொண்டு அவன் வேள்விச்சாலை நனைந்தது. அவன் வேள்விச்சாலையின் கூரை வழியாக இறங்கிய நீர்ச்சரடு ஒரு வெள்ளித்தூண் என நின்றது. அதில் எழுந்த வருணன் அங்கிருந்து அந்தணருக்கு காட்சியளித்தான். அரசே, இப்பிறவியில் உனக்கு மைந்தனுக்கு ஊழலி இல்லை. அந்நினைப்பு ஒழிக என்றான். இல்லை, மைந்தனில்லாமல் இப்புவி விட்டு நீங்க மாட்டேன். என் மூத்தோருக்கு நீர் அளிக்க மைந்தன் இல்லையேல் என் வாழ்வுக்கே பொருளில்லை என்று ஹரிச்சந்திரன் அழுதான். அரசே, நீர் அள்ளி அளிக்க குருதுமைந்தன் வேண்டுமென்பதில்லை. மைந்தன் என ஏற்கப்பட்ட எவருக்கும் அவ்வுரிமை உண்டு. மைந்தரில்லை என்பவர் குருதி முளைக்காதவர் அல்ல, உள்ளம் விரியாதவர் மட்டுமே. வெளியே எத்தனை இளமைந்தர், எத்தனை ஒளிரும் விழிகள், எத்தனை பார்ப்புன்னகைகள். உளமிருந்தால் நீ 10,000 மைந்தருக்குத் தந்தையாகலாம். 100 பிறவிகளில் அவர்கள் இறைக்கும் நீரால் அங்கொரு கங்கையை ஓடச் செய்யலாம் என்றான் வருணன். நான் விழைவது எனக்கென்றொரு மைந்தனை மட்டுமே. என் குருதியே நான். நானாகி எஞ்ச வேண்டும் என் மகன் என்றான் ஹரிச்சந்திரன். அரசே, இது புடவியே அமைத்து ஆளும் நெறி. நீ மட்டுமல்ல, நானும் அதை மீற முடியாது. இந்நதிக்கரையின் ஒரு மலர்ப்பறவை கூட்டவும் குறைக்கவும் எவருக்கும் உரிமை இல்லை என்றான் வருணன். என் வேள்விப் பயன் என நீ இங்கு வந்தாய். வேதத்திற்கு கடமைப்பட்டவர்கள் தேவர்கள். வேண்டியதை நீ அளித்தாக வேண்டும் என்று உரைத்த ஹரிச்சந்திரன் திரும்பி அந்தணரிடம் மைந்தனைக் கோரி அவியெடுக்க. மறுத்து இத்தெய்வம் விண்புகுமென்றால் வேதத்தை மீறிய பழி அதைச் சூழ்க என்றான். அந்தணர் அவியிட்டு வேதம் போதினர். ஆம், நீ சொல்வது உண்மை. வேதம் வேட்பதை தேவர் மீற முடியாது என்றான் வருணன். ஆனால் வெண்பரப்பில் உன் மைந்தன் இன்றில்லை. அன்னத்தை மண்ணிலிருந்து எடுக்கலாம். ஆத்மனை எங்கிருந்து அள்ளுவது என்றான். நான் அதை அறியேன். நான் வேட்பது வந்தாக வேண்டும். ஊற்றுக சோமம், பொழிக சுறா, பெய்கனை என்று அரசன் கூவினான். வருணன் கைகூப்பி, ஒரு வழி உள்ளது. என் மைந்தன் தக்ஷசவர்ணியை உனக்கு மைந்தனாக அளிக்கிறேன். உன் மைந்தனுடலில் அவன் 2 வியாழ வட்டகாலம் வாழ்வான். அதன்பின் அவன் மீண்டு வந்தாக வேண்டும் என்றான். ஹரிச்சந்திரன் ஆம், ஒப்புகிறேன் என்றான். அரசே, பெறுபவன் கொடுத்தாக வேண்டும் என்பது வேதநெறி.
100 கொய்பவன் 3 வேள்விக்கு கடன்பட்டவன் என்கின்றது பிராமணம். நீ பெறப்போவதோ ஒரே மைந்தனை. அவனையே நீ வேள்விக்கு அவியாக அளித்தாக வேண்டியிருக்கும் என்றான் வருணன். ஆம், ஆணை என்றான் ஹரிச்சந்திரன். வருணன் அருளிய பின் மறைந்தான். மழை நின்று இளவெயில் எழுந்ததும் நிகழ்ந்ததெல்லாம் மறையும் கனவென்று ஹரிச்சந்திரன் உள்ளத்தில் எஞ்சியது. மைந்தன் பிறக்கவிருக்கிறான் என்னும் உவகை மட்டுமே எஞ்சியது. ஹரிச்சந்திரனின் முதல் மனைவி கருவுற்று அழகிய மைந்தனை ஈன்றாள். அவனுக்கு ரோஹிதாஸ்வன் என பெயரிட்டார்கள். அவனை தன் தோளிலிருந்து இறக்காமல் வளர்த்தான். அரசே, தன் வாழ்வும் புகழும் வீடுபேறும் மைந்தனே என ஆகிறவன் அருள் பெற்றவன். அவன் இம்மண்ணில் மானுடருக்கு அளிக்கப்பட்டுள்ள பேரின்பங்களில் ஒன்றை அடைகிறான். அவன் பழி கொண்டவனும் கூட. தேனன்றி பிரிதுண்ணாத கரடி போல அவன் மெலிந்து அழிவான். மைந்தனுக்கு 24 அகவை நிறைந்ததும் ஒருநாள் கனவில் பாசமும் அலைப்படையுமாக முதலைமேல் ஏறிவந்த வருணன், உன் சொல் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. உன் மைந்தனை வேள்விப் பலியாக அழி என்று கூறியபோதுதான் தன் வாக்குறுதியை ஹரிச்சந்திரன் நினைவு கூர்ந்தான். திகைத்து, என் மைந்தனையா? நான் அவனை இந்நாட்டை ஆள்வதற்காகவே ஈன்றேன். நான் இறந்தபின் அவன் வாழ்வதைக் காணவே உயிர் வாழ்கிறேன் என்றான். அவன் என் வேள்விக்கு பலியாக வந்தாக வேண்டும். அது உன் சொல் என்றான் வருணன். மாட்டேன், ஒப்பமாட்டேன் என்று கதறியபடி ஹரிச்சந்திரன் கண்விழித்தான். ஆனால் அத்தனை அந்தணர்களின் கனவிலும் வருணன் தோன்றி வாக்குறுதியைப் பேணும்படி கேட்டான். அந்தணரே, சொல்லுங்கள், என் மைந்தனை நான் மீட்டுக் கொள்வது எப்படி என்றான் ஹரிச்சந்திரன். அரசே, வேள்விப்பலி என்பது கொலை அல்ல, பலியாகும் மானுடன் அவனே விரும்பி வந்து வேள்விச்சாலையின் பலித்தூணருகே நிற்க வேண்டும். உங்கள் மைந்தன் ஒப்பாவிட்டால் அவனை பலியிட வேதநெறி இல்லை என்றார்கள் அந்தணர்கள். ஹரிச்சந்திரன் தன் மைந்தனிடம், மைந்தா, நீ பலியாவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை. இங்கு நீ இருக்க வேண்டியதுமில்லை. இங்கிருந்து செல். எங்காவது கறந்து வாழ். உனக்காக நான் பழிகொள்கிறேன் என்றான். ரோஹிதாஸ்வன் பலியாவதற்கு அஞ்சி தப்பி ஓடினான். காடுகளில் வேதப் பள்ளிகளில் சேர்ந்து தாடியும் முடியும் வளர்த்து பிற பெயரில் வாழ்ந்தான். அவனைத் தேடி அரசரின் படைகள் வீணே அலைந்தன. 6 ஆண்டு காலம் காட்டில் வாழ்ந்த ரோஹிதாஸ்வன் ஒருநாள் பிராமணங்களில் தேர்ந்த ஓர் அந்தணரைக் கண்டு தன் கதையை சொன்னான். நான் உயிர் பிழைத்திருக்க பிராமணங்கள் சொல்லும் வழி ஏதேனும் உண்டா என்று கேட்டான். தைத்திரிய பிராமணங்களில் ஒன்றில் ஒரு வழி சுட்டப்பட்டுள்ளது. உனக்கு மாற்றாக வேதம் கற்ற அந்தண இளைஞன் ஒருவன் விரும்பி வந்து வேள்விப் பலியாக ஆவான் என்றால் நீ உயிர் பிழைக்கலாம் என்றார் அந்தணர். அப்படிப்பட்ட அந்தணரைத் தேடி ரோஹிதாஸ்வன் பயணமானான். ஓராண்டு காலம் காட்டில் அந்தணர்களைத் தேடியலைந்தான் ரோஹிதாஸ்வன். அவனுக்காக உயிரளிக்க எவரும் சித்தமாகவில்லை. அகத்திய கூட மலையடிவாரத்தில் அவன் ஒரு முனிவரைப் பற்றி கேள்விப்பட்டான். ஆங்கிரேச குலத்தில் பிறந்த வைதிகரான அஜிகர்த்து சௌவியவாசி அவரை விண்ணவனாக நிறுத்தும் பெருவேள்வி ஒன்றைச் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக ஒவ்வொரு நாளும் காட்டில் அரக்கும் தேனும் கோரோசனையும் புனுகும் சேர்த்து ஊர்கள் தோறும் விற்று பொருள் சேர்ப்பதாகவும் சொன்னார்கள். அரசே, எந்த வேள்வியையும் மானுடர் முழுமையாக செய்துவிட முடியாது என்பதே நூல்கள் கூறுவது. அனைத்து வேள்விகளும் ஒரு சில குறைகளுடன் முடிவடைகையில் அக்குறைகளுக்காக தேவர்களிடம் பொறுத்தருளக் கோரும் வேதச் சொற்களை சொல்லியே அவற்றை நிறைவடையச் செய்வர். தொல்வேதங்கள் கூறும் அனைத்து அவிகளையும் அழித்து 12,000 வைதிகரை அமரச் செய்து தொல்வேதச் சொல் 12 லட்சத்தையும் முழுமையாக ஓதி தன் வேள்வியை நிறைவுறச் செய்ய வேண்டும் என அஜிகர்த்தர் விரும்பினார். அவரது பிதாமகர் ஆங்கிரிசரும் விழைந்து முடிக்காத பெருஞ்செயல் அது. இளமையில் அதைக் கேட்ட நாள் முதல் பிறிதொரு எண்ணமில்லாதவராக வாழ்ந்தார். ஒரு சொல் பிழையாது, ஒரு அசைவு மாறாது, ஒரு சந்தம் தெரியாது முழு வேதத்தையும் கற்று நினைவில் நிறுத்தினார். ஒவ்வொரு நாளும் வேள்வித்தீ வளர்த்து அவியிட்டு வேததேவனை தன்னுடன் நிறுத்தினார். வேதமென்பது வேட்கை. அரசே, வேதத்தின் உச்சியோ பெருவேட்கை. அஜிகர்த்தர் வைதிகரில் முதல்வர் என்று போற்றப்பட்டார். நிகரற்ற அவரது வேட்கையால் பிற வைதிகரால் அஞ்சப்பட்டார்.
அவரது 3 மைந்தர்களும் அவருக்கு அடிமையென அமைந்து அப்பணியை செய்து வந்தனர். மைந்தர்கள் பிறிதொரு உலகில்லாது தனக்கு முற்றிலும் அடிமையாக இருக்க வேண்டுமென விரும்பிய அஜிகர்த்தர் அவர்களுக்கு நாய்வால், நாய்குறி, நாய்குதம் என்று பெயரிட்டிருந்தார். அரசே, ஒருவனுக்கு இடும் பெயர்கள் அவன் உள்ளத்தை வகுத்துவிடுகின்றன. சுனபுச்சன் ஒவ்வொரு நாளும் தந்தைக்கு புகழ்மொழி உரைத்து பாராட்டி அவருடன் இருந்தான். சுனக்ஷேபன் அவர் சொன்ன வேலையை ஓடி ஓடி செய்தான். சுனலாங்குலன் அடுமனை ஓரத்திலேயே அமர்ந்திருந்தான். அவர்களின் பெயர்களால் அவர்கள் சந்தைகளில் பழைக்கப்பட்டனர். பெண்களால் வெறுக்கப்பட்டனர். அதை அவர்கள் அறியவேயில்லை. விலங்குகளைப் போல அவர்கள் மானுட உலகில் வாழ்ந்தனர். ஒவ்வொரு நாளும் தான் ஆற்றி வந்த மகாபூத வேள்விக்கு துணையமர வேண்டும் என்பதனால் அவர்களுக்கு வேதங்களை சொல்மாறாது கற்பித்திருந்தார் அஜிகர்த்தர். ரோஹிதாஸ்வன் அவரிடம் வந்து வணங்கி அவரது விருப்பத்தை மிக எளிதில் நிறைவேற்றும் வழி ஒன்று தன்னிடமிருக்கிறது என்றான். அவர் மைந்தர்களில் ஒருவன் தனக்காக வேள்விப்பலியாக நிற்பான் என்றால் 1000 பசுக்களை கொடையளிப்பதாகவும் அவற்றின் நெய்ப்பயனால் 10 ஆண்டுகளில் போதிய செல்வத்தை சேர்த்து அவர் விண்புகும் வேள்வியைச் செய்யலாம் என்றும் சொன்னான். அவர் தன் வேட்கை நிறைவேறும் வாழ்க்கை என்றே அதைக் கண்டார். அரசே, அழிவின்மையை வேட்பவன் பிற எதையும் பொருட்படுத்துவதில்லை. முதல் மைந்தன் தனக்கு இனியவை சொல்லி அருகிருப்பவன் என்பதனால் அஜிகர்த்தர் அவனை அழிக்க விரும்பவில்லை. அடுமனைக் காவலன் என்பதனால் இளையவனை அழிக்க அன்னையும் ஏற்கவில்லை. ஆகவே நடுவமைந்த மைந்தன் சுனக்ஷேபன் தந்தையால் நீரூற்றி ரோஹிதாஸ்வனுக்கு கொடையளிக்கப்பட்டான். இனி உன்னுடையவன் அவன் என அஜிகர்த்தர் சொல்லளித்தார். பின்னர் மைந்தனிடம் திரும்பி, நீ இவருடன் செல்க. இவர் காட்டும் வேள்வி பந்தலில் உன் உயிரை உகந்து பலியாக அழை. இது உன் தந்தையின் ஆணை என்றார். அவ்வாறே என்று சுனக்ஷேபன் தலைவணங்கினான். சுனக்ஷேபனுடன் தன் நகர் மீண்ட ரோஹிதாஸ்வன் தந்தையிடம் வந்து வேள்வி நெறிகளின்படி அந்தண இளைஞனே தனக்கு மாற்றாக நிற்கலாகும் என்றும் பிராமணங்கள் கூறும் நெறி அது என்பதனால் தேவர்கள் அதை மறுக்கலாகாது என்றும் சொன்னான். அந்தணரை அழைத்து வருணனை பன்னிருகளிடத்தில் வரவழைத்து சொல் கேட்டபோது அவனும் அதை ஏற்றான். எனவே வேள்விக்கு நாள் குறிக்கப்பட்டது. வேள்வி பந்தல் எழுப்பப்பட்டது. 100 வைதிகர் வந்து பந்தலில் அமர்ந்தனர். அப்பந்தலில் 4 பெருவைதிக மரபிலிருந்தும் முதன்மை ஆசிரியர்கள் வந்திருந்தனர். உத்கர்த்தராக அயஸ்ய முனிவரும் அத்வரியுவாக ஜமதக்னியும் பிராமணராக வசிஷ்டரும் ஹோதாவாக விஸ்வாமித்திரும் வந்தனர். மஞ்சள் ஆடை அணிந்து மலர் மாலை சூட்டப்பட்டு அழைத்து வரப்பட்ட சுனக்ஷேபன் பலிவிலங்கென வேள்வித் தூணில் கட்டப்பட்ட போது 4 முனிவர்களுமே சினந்து எழுந்தனர். மானுடனை பலி கொடுப்பது தொல்வேத நெறி. 1000 சல்லடைகளால் சலித்து மீட்ட நால்வேதம் அதை ஒப்புவதில்லை என்று உரைத்து அவர்கள் எழுந்து வெளியேறினர். திகைத்து நின்ற அரசனிடம், அரசே, தொல்வேத முறைப்படி மானுடனை பலி கொடுப்பவர்கள் இன்றும் உள்ளனர். அவர்களைக் கொண்டு வருக என்றார் அந்தணர் ஒருவர். தொல்வேத வேள்வி இயற்றுபவர்களை தேடிச் சென்ற ரோஹிதாஸ்வன் எங்கும் காணாமல் இறுதியில் மீண்டும் அஜிகர்த்தரிடமே வந்து சேர்ந்தான். முனிவரே, இன்று தொல்வேதத்தை முழுதாற்றுபவர் நீங்கள் மட்டுமே. மேலும் 1000 பசுக்களை பெற்றுக்கொண்டு எங்கள் வேள்விப் பலியை நிறைவேற்றி அருள்க என்றான். அதை ஏற்று தன் பிற 2 மைந்தருடன் வேள்விச்சாலைக்கு வந்த அஜிகர்த்தர் சுனக்ஷேபனை தூய நீராட்டி காப்பு கட்டி கொண்டு சென்று வேள்விக்காலில் கைகள் பிணைத்துக் கட்டி வேள்விப் பலியாக அறிவித்தார். அவன் நாளும் கூளும் குலமும் பெயரும் கூவி அறிவித்து விண்ணவர்க்கு இனிய பலி அவன் என தெரிவித்தார். தானே உத்கர்த்தராகவும் அத்வரியுவாகவும் பிராமணராகவும் அமர்ந்து வேள்வியை முழுமை செய்தார். ஆனால் இளமைந்தனைக் கொல்ல அந்தணர் ஒப்புக்கொள்ளவில்லை. இளங்கன்றைக் கொன்று பலியிடுவதே வேதநெறி. வேதமோதும் நாகொண்டவனை பலியிட நாங்கள் சித்தமல்ல என்று விலகினார்கள். எரியில் எழுந்த வருணன் நானேட்டி அவி தேடி துள்ளிக் கொண்டிருந்தான். அவன் சினம் கொள்வதைக் கண்ட ஹரிச்சந்திரன் அஜிகர்த்தரின் கால்களில் விழுந்து, முனிவரே, தாங்களே ஹோதாவாகவும் அமர்ந்து வேள்வி நிறைவு செய்ய வேண்டும் என்றான். 10,000 பசுக்கள் தேவை எனக்கு. இவ்வேள்வி முடிந்ததும் இப்புவி